ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னால் பூரியும் பொட்டேட்டோ குருமாவும் தான். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு திக்க மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கை நறுக்கி ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து உரித்து வச்சுக்கிறேன். அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சோடனே பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக வெள்ளைப்பொடி தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வதங்கும் போது உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கடல மாவு கலக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு கடல மாவு. அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா குருமா ரெடி. சைடாக பூரிக்கும் தேய்ச்சி சுட்டு எடுத்தாச்சு. பூரியும் நல்லா வந்துருந்துச்சு. இதுதான் நம்ம வீட்டிலோட டின்னர். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.